අපි මේ කතාව ඔබට මේ විදිහට இன்று நாம் உங்களை மேற்பரப்பிலிருந்து பார்க்க முடியாத ஒரு நெருக்கடியை காண நீருக்கடியில் அழைத்து செல்கின்றோம். இலங்கையின் பவளப்பாறைகள் நமது நாட்டை சுற்றியுள்ள மிகவும் பெருமதிமிக்க கடல்சார் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும். அவை மீன்களுக்கான எண்ணற்ற கடல்வாழ் உயிரினங்களின் புகலிடங்களாகவும் எமது கடற்கரையை பாதுகாக்கும் தடுப்பு சுவர்களாகவும் கடலை நம்பி வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தின் அடிப்படையாகவும் விளங்குகின்றன. ஆனால் இந்த உயிருள்ள உட்கட்டமைப்பு அளிக்கப்பட்டு வருகின்றது. மீன்பிடிக்க வெடிமருந்துகளை சட்டவிரோதமாக பயன்படுத்துவது மிகவும் அழிவுகரமான அச்சுறுத்தல்களில் ஒன்றாக உள்ளது. ஒரு பவளப்பாறை பாறையைப் போல தோற்றமளிக்கலாம். ஆனால் அது பாறை அல்ல. பாறை என்பது ஒரு வாழும் சுற்றுச்சூழல் அமைப்பாகும். இந்த பவளப்பாறைகள் தலைமுறையாக மெதுவாக உருப்பெறுகின்றன. சில பவளப்பாறைகள் ஒவ்வொரு ஆண்டும் சில மில்லிமீட்டர்கள் மாத்திரமே வளரும். இயற்கை இவற்றை உருவாக்க தசாப்தங்களை அல்லது நூற்றாண்டுகளை எடுத்துக்கொள்ளும். எனினும் சில வினாடிகள் போதும் இவற்றை அழிப்பதற்கு. வெடிமருந்து வைத்து மீன் பிடிக்கப்படும் போது அந்த பெரு வெடிப்பில் வெறுமனே மீன்கள் மாத்திரம் அழிவதில்லை. வெடிமருந்தின் அதிர்வு வெறுமனே கடல்வாழ் உயிரினங்களை மாத்திரமின்றி இயற்கையின் பெருங்கொடையான பவளப்பாறைகளையும் விட்டு வைப்பதில்லை. பவளப்பாறைகள் சில சமயங்களில் கடலின் மலைக்காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களின் அரண்களாக திகழ்கின்றன. கடலோர சமூகங்களை பொறுத்தவரை அவை விலை மதிப்பற்ற பெருஞ்சொத்தாகும். பல நாடுகளில் சுழியோடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. நான் சுழியோடிய 10வது நாடு இதுவாகும். குறிப்பாக திருகோணமலையில் இருப்பது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாகும். உங்களிடம் இங்கே ஒரு புதையல் இருக்கின்றது. இங்குள்ள கடல்வாழ் உயிரினங்களின் பல்லுயிர் பெருக்கமும் பவளப்பாறைகளும் விதிவிலக்கானவை. இது தலைமுறையாக கைமாற்றப்பட்டு வந்த ஒரு பொக்கிஷமாகும். அந்த வெடிப்பு சத்தம் சில வினாடிகள் மாத்திரமே நீடிக்கலாம். இருப்பினும் அதன் விளைவுகள் தலைமுறைகளாக நீடிக்கலாம். இது டைனமைட் மீன்பிடித்தலாகும். நீருக்கடியில் மீன்களை மயக்கமடைய செய்வது அல்லது கொல்வதே டைனமைட் மீன்பிடித்தலாகும். இதனால் பவளப்பாறை சிதைந்து போவதுடன் பாறையின் முப்பரிமாண அமைப்பும் சேதமடைகின்றது. இதனால் கடலை ஜீவனோபாயமாக கொண்ட தரப்பினரே முதலில் பாதிக்கப்படுகின்றனர். சவால்கள் நிறைந்த தமது வாழ்வாதாரத்தை பவளப்பாறைகளின் அழிவு மேலும் கடினமாக்குவதாக பாரம்பரிய மீனவர்கள் கூறுகின்றனர். சட்டங்கள் உள்ளன, ஆனால் அவை திறம்பட நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பதே இங்கு கேள்வியாகும். இலங்கை கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாகும். எமது அடையாளம், எமது பொருளாதாரம், எமது எதிர்காலம் ஆகியவை எம்மை சுற்றியுள்ள பெருங்கடலான இலங்கை கடலில் இருந்து பிரிக்க முடியாதவையாகும். ஆனாலும் இந்த அலைகளுக்கு அடியில் வாழும் சுற்றுச்சூழல் கட்டமைப்பு மௌனமாக அழிக்கப்பட்டு வருகின்றது. ஒரு பவளப்பாறை அழிக்கப்படும் வேகத்தில் மீண்டு வருவதில்லை. ஒரு வெடிப்புக்கு சில வினாடிகள் மாத்திரமே தேவை. இருப்பினும் ஒரு பாறை புத்துயிர் பெற பல தசாப்தங்கள் ஆகலாம்.